இப்போ உறுப்பினர் அறிமுகம் முடிஞ்சது. இப்போ வந்து விருந்தினர் அறிமுகம் பார்க்கலாம். ஸோ அமலா மேடம் இல்லையா? ஸோ அவங்கள அறிமுகப்படுத்தலாம். நீங்கள் கொஞ்சம் எலாபரேட்டாக ஒரு 1.5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். என்னோட பேர் அமலா அசோக். நாங்கள் வந்து நர்சிங் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். நர்சிங் சர்வீஸ் அப்படின்னா ஹோம் நர்சிங் சர்வீசஸ். வீட்டில் வந்து வயசானவங்க இல்லை குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்க, இல்லை ரொம்ப சிக்காக இருக்க பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வச்சு பார்க்குறதுக்கு நம்மளால் முடியல. ஏன்னா பிகாஸ் நம்ம எல்லாருமே ஓடிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பார்க்க முடியாதவங்க வந்து நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுவாங்க. நாம் வந்து நர்சஸ் அவங்களுக்கு வந்து அனுப்புகிறோம். ஸோ நர்சஸ் வந்து அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சர்வீசஸ் வந்து 18 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். சேம் டைம் நமக்கு வந்து நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. பட் மேன் பவர் எல்லாத்துலேயும் சரியில்லை. மேன் பவர் எப்போவுமே இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அண்ட் நிறைய குட்டி குட்டியாக சின்னதாக ஒரு 10 பேர் சேர்த்துட்டு ஒரு கம்பெனி மாதிரி நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறதுனால மேன் பவர் ரொம்ப சதுரி போயிடுறாங்க. ஸோ அதனால் மேன் பவருக்காக நாங்கள் வந்து எங்களோட ஓன் டவுனில் தேனியில் வந்து வி ஹாவ் அ ஸ்மால் இன்ஸ்டியூட், நர்சிங் இன்ஸ்டியூட் ரன் பண்ணுறோம். அங்கேருந்து வி ப்ரொடக்ட் நர்சஸ் அண்ட் வி ஆர் யூஸிங் இட். ஸோ அதனால வந்து பேஷண்ட்ஸ்க்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 17 இயர்ஸாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரீச்சு, இன்னும் நிறைய வாண்டட் இருந்துகிட்டே இருக்குது. இங்கே நான் வந்து ஜாயின் பண்ணது வந்து ஐம் வெரி ஹாப்பி. பிகாஸ் இந்த ஆல் திஸ் 18 இயர்ஸ் நானும் என் ஹஸ்பண்ட் ரொம்ப போராடுறது எதுக்காக அப்படின்னா, இந்த லைனில் வந்து ஒரு அசோசியேஷன் மாதிரி நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். நிறைய பேர்கிட்ட நாங்கள் காண்டாக்ட் பண்ணியிருக்கோம். பட் யாரும் வந்து கோஆப்ரேட் பண்ணல. ஏன்னா பிகாஸ் சின்ன சின்னதாக நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணி நிறைய ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு சைடில் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா வீட்டில் ஒருத்தர் வச்சு பார்க்குறதே கஷ்டம். அவங்க வீட்டு அந்த அவங்களோட எக்ஸ்பென்சஸ் நிறைய இருக்கும், டைப்பர்ஸ் அந்த மாதிரி. அதோட நர்சஸ்க்கு பே பண்ணுறதும் ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸாக தான் அவங்களுக்கு இருக்கும். பட் இந்த குட்டி குட்டியாக ஆரம்பிக்கிறவங்க வந்து நிறைய ஏற்றி விடுறாங்க ரேட்ஸை. ஸோ அப்போ வந்து என்னன்னா எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகுது. சேம் டைம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேன் பவர் சதறிடுறாங்க, அங்கே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு அசோசியேஷன் வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். பட் எங்களால் அது முடியல. ஏன்னா பிகாஸ் அந்த கோஆப்ரேஷன் கிடைக்கல. பட் இட்ஸ் நாட் அசோசியேஷன், ஒரு குரூப்பில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கும்போது வி ஆர் வெரி ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும் அப்படின்றதையும் நான் வந்து எதிர்பார்க்குறேன். எனி கைண்ட் ஆஃப் அசிஸ்டன்ஸ், எனிதிங் யூ கேன் கால் அஸ்.